We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. கேகேஆர் டீமுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டீமுடைய ஸ்பின்னர்ஸ் தான். பட் இந்த சீசன்ல இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் எஸ்ஆர்எஸ் டீம் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீசன்ல ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண அணிகளில் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் நடக்கக்கூடிய ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டா இருக்காது. ஸ்பின்னர்ஸுக்கு கிரேவ் யார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரே ஒரு அட்வான்டேஜ் கேகேஆர் டீமுடைய ஸ்பின்னர்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டே கேமாக இருக்கிறது தான். டே கேமில் கண்டிப்பாக கொஞ்சமாவது ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும். அதை வச்சுட்டு எஸ்ஆர்எஸ் டீமை அட்டாக் பண்ணுவாங்களா இல்லை அகெயின் எஸ்ஆர்எஸ் டீமுடைய டாமினன்ஸை நம்ம பார்க்க போகிறோமா? டீட்டெயிலாக ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு த ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோவில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 45ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 3rd May சண்டே மதியம் 3:30க்கு ஆரம்பிக்க போகுது ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு மேட்சுக்கும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் வீடியோஸ் மேக் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பாக என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதில் மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 31 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 19-11 கேகேஆர் டீம் லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 years பார்த்தீங்கன்னாலும் 5-1 கேகேஆர் டீம் தான் லீட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண 7 மேட்சஸில் 4 மேட்சஸில் கொல்கத்தாவும் 3 மேட்சஸில் ஹைதராபாத் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 66 T20 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 40 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் 61% இருக்குது. இதுவே கேகேஆர் டீமுக்கு பார்த்தோம்னா இங்கே ப்ளே பண்ண 18 மேட்சஸில் 12 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. எஸ்ஆர்எச் விட கிரவுண்ட் ரெக்கார்ட் கேகேஆர் டீமுக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் கூடிய பிச் கண்டிஷன் ஜென்ரலாக பார்த்தோம்னா பேட்டிங்க்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா இந்த சீசனில் ஒரு டே மேட்ச் நடந்துச்சு, எஸ்ஆர்எச் வர்சஸ் லக்னோ மேட்ச். அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தோம்னா பிச் கண்டிஷன் அந்தளவுக்கு பேட்டிங்க்கு ஃபேவரபுளாக இல்லை. பால் கொஞ்சம் நின்று வந்துச்சு. அதை நல்லா பயன்படுத்தி லக்னோ டீமுடைய பவுலர்ஸ் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுவோம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து முகமது ஷமி பவர் பிளே ஓவர்ஸில் நல்லா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். அதே சமயம் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த முதல் டே மேட்ச்சில் எஸ்ஆர்எச் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது 286 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க ராஜஸ்தான் டீமுக்கு. ஸோ அந்த மாதிரியும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோவான விக்கெட்டாகவும் இருந்திருக்கு. இந்த போட்டியில் எந்த மாதிரியான பிச் கண்டிஷன் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்தில் ESPN கிரிக்கெட் போல் அப்டேட் பண்ணுவாங்க. நான் வந்து டெலிகிராமில் அவங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஷேர் பண்ணுறேன். டாஸ் ரன் பார்த்தோம்னா டே மேட்சஸில் இங்கே கேம் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகலை. டாஸ் வின் பண்ண கேப்டன் பேட்டிங்கும் சூஸ் பண்ணியிருக்காங்க, பவுலிங்கும் சூஸ் பண்ணியிருக்காங்க சரிசமமாக. அதுக்கப்புறம் வென்யூ ஸ்டாட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் 3 yearsஆ இங்கே 5 டே மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்க 2 போட்டியிலும், செகண்டாக பேட் பண்ணவங்க 3 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 199ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 178ம் இருக்குது. 2 இன்னிங்ஸ்லையுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே பேட்டிங் ஆவரேஜ் பார்த்தோம்னா 32 இருக்குது. நல்லா இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் லாஸ்ட் 3 yearsஆ நடந்த 5 டே மேட்சஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் 10.2 இருக்குது. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் ஆகட்டும், டெத் ஓவர்ஸ் ஆகட்டும், இந்த 2 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 10 ரீச் பண்ணுது ரன் ரேட். அதுக்கப்புறம் விக்கெட்ஸில் எடுத்துட்டிங்கன்னா டெத் ஓவர்ஸில் அதிகமாக விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 2.6 இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக மிடில் ஓவர்ஸில் 2.2ம் பவர் பிளே ஓவர்ஸில் 1.4ம் இருக்குது. லாஸ்ட் சீசனில் நடந்த போட்டிகளில் அந்தளவுக்கு பெருசாக பவர் பிளே ஓவர்ஸில் விக்கெட் விழுகலை. பட் இந்த சீசனில் குறிப்பாக அந்த பவர் பிளே ஓவர்ஸில் விக்கெட் விழுந்துச்சு. ஒரு மேட்சோடைய சாம்பிள் தான். பட் இருந்தாலும் இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். பிச் கண்டிஷன் அந்தளவுக்கு பெருசாக பேட்டிங்க்கு ஃபேவரபுளாக இல்லை. அப்படிங்கும்போது
இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் விழுகலாம். அதுவும் குறிப்பாக எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கேகேஆர் டீமுடைய ஓப்பனர்ஸ் அந்தளவுக்கு பெருசாக ஃபார்மில் இல்லை. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ரன் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 11.2 இருக்குது. இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமாக விழுந்திருக்கு. குறிப்பாக ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோருக்கு மேலே அடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் செகண்டாக பவுல் பண்ணக்கூடிய டீமில் இருக்கிற ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்பின்னர்ஸை பிக் பண்ணுங்கள். அடுத்ததாக பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 73 இருக்குது. ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 43 பால்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்குது, 170 இருக்குது. அடுத்ததாக டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 60% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 35%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 5% ஆஃப் ரன்ஸும் இங்கே வந்திருக்கு. சில பேர் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்னா யார் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் 3 பேர் ஓப்பனர்ஸ், அதுக்கப்புறம் 1 டவுன். இந்த 3 பேரும் டாப் ஆர்டர். அதுக்கப்புறம் 4, 5, 6 மிடில் ஆர்டர், 7, 8, 9 லோவர் ஆர்டர். இப்படி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓவராலாக பார்க்கும்போது என்னதான் இங்கே ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமாக ரன்கள் வந்திருந்தாலும் இந்த சீசனில் நடந்த ஒரு டே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான ரன்கள் வந்திருந்தது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு பிச் கண்டிஷன் பேட்டிங்க்கு ஃபேவரபுளாக இல்லாததால் பவர் பிளே ஓவர்ஸில் ஓப்பனர்ஸ் வந்து அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹென்ரிச் கிளாசன் அண்டு நிதிஷ்குமார் ரெட்டி இந்த 2 பேரும் சேர்ந்து தான் ரெஸ்கியூ பண்ணியிருந்தாங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் எக்ஸாக்டாக 50 இருக்குது. ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 34 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 140 ரேஞ்சில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்ததாக டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 48%, மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 39% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா லோவர் ஆர்டர் பேட்டர்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் தான் 13% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. எப்பெல்லாம் இந்த மாதிரியான டே மேட்சஸில் செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீமில் இருக்கிற லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோருக்கு மேலே அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த போட்டியில் கண்டிப்பாக செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீமில் இருக்கிற லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஏன்னா நைட் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பேட் பண்ணல நிறைய போட்டிகளில் டியூ இருக்கிறதால டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் இவங்களே வந்து மேட்சை முடிச்சிருவாங்க. பட் இது வந்து டே கேமில் இருக்காது. ஸோ அதனால லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். அதனால இந்த போட்டியில் எந்த டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்களோ அந்த டீம் பார் ஸ்கோருக்கு மேலே அடிப்பாங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுங்க. அப்படி அடிப்பாங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீமில் இருக்கிற லோவர் ஆர்டர் பேட்டர்ஸை நீங்கள் பிக் பண்ணுங்க. அதுவும் குறிப்பாக அந்த லோவர் ஆர்டர் பேட்டர் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்காரு, ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக இருக்கார் அப்படிங்கும்போது இன்னுமே வேல்யூபிளான பிக்காக இருக்கும். அடுத்ததா ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸோடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டே மேட்சஸில் ஃபாஸ்ட் bowlers அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. ஃபாஸ்ட் bowlers டோட்டலாக 64% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 36% ஆஃப் ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் ஓவராலாக பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers 34 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 21 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபாஸ்ட் bowlers ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 21 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் bowlersோடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு. அதாவது அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இதுவே ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. எந்தெந்த சுச்சுவேஷனில் செகண்டாக பவுல் பண்ணல டே மேட்சஸில் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிச் கண்டிஷன், அதாவது விக்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆகும்போது விக்கெட்ஸ் எடுக்கலாம். அதே சமயம் செகண்டாக பவுல் பண்ணக்கூடிய டீம் ஒரு பார் ஸ்கோருக்கு மேலே இருக்கக்கூடிய டோட்டலை டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போதும் விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் எந்த அளவுக்கு ஸ்கோர் அடிப்பாங்க அதன் பொறுத்து தான். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 9 மேட்சஸில் 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவில் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. தொடர்ச்சியாக 5 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க எஸ்ஆர்எச். அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, சலில் அரோரா, அன்கித் வர்மா, பேட் கமின்ஸ், ஹர்ஷ் துபே, பிரஃபுல் ஹின்ஜே, சகிப் ஹுசைன், ஈஷன் மலிங்கா. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் பிரஃபுல் ஹின்ஜே, பேட் கமின்ஸ், ஹர்ஷ் துபே. மிடில் ஓவர்ஸில் ஹர்ஷ் துபே, சகிப் ஹுசைன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஈஷன் மலிங்கா.
டெத் ஓவர்ஸில் பேட் கமின்ஸ், ஈசன் மலிங்கா அண்ட் பிரஃபுல் ஹின்ஜே பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஈசன் மலிங்கா அவர் 2 ஓவர் பவுல் பண்ணலாம். அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேவிஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. கேகேஆர் டீமுக்கு 40.2 ஆவரேஜும், இந்த கிரவுண்ட்ல 36 ஆவரேஜும் இருக்கு. அதிகபட்சமா இந்த கிரவுண்ட்ல 89 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல சேனமன் பவுலர்ஸை தவிர்த்து மற்ற பவுலிங் டைப்புகள் நல்லா இருக்கு. குறிப்பா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல பார்த்தீங்கன்னா வைபவ் அரோரா அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் நரேன், வருண் சக்கரவர்த்தி அண்ட் கார்த்திக் தியாகி இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல சுனில் நரேன் அவருடைய பால்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு கீழே இருக்கு. நெக்ஸ்ட் அபிஷேக் சர்மா கேகேஆர் டீமுக்கு இதுவரை சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஆவரேஜ் 19.5 தான் இருக்கு. அதிகபட்சமாக 48 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் ஆவரேஜ் 34 இருக்கு. இது நல்லா இருக்கு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 141 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் இயர் சேஸ் பண்ணும்போது பஞ்சாப் டீமுக்கு அடிச்சிருந்தாரு. பவுலிங்ல பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் 12 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி வெறும் 2 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் சுமாராக தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, நவ்தீப் சைனி அண்ட் வைபவ் அரோரா இந்த 4 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வைபவ் அரோரா அவருடைய பால்ல பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு கீழே இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு அபிஷேக் சர்மா. நெக்ஸ்ட் இஷான் கிஷன் கேகேஆர் டீமுக்கு ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. ஆவரேஜ் 25.2 இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 62 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் 31 இருக்கு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா இங்கேயும் வைபவ் அரோரா அவருடைய பால்ல அதிகபட்சமா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் சுனில் நரேனுடைய பால்ல 2 முறையும், கார்த்திக் தியாகி அண்ட் வருண் சக்கரவர்த்தி இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஹென்ரிச் கிளாசன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. கேகேஆர் டீமுக்கு 62 ஆவரேஜும், இந்த கிரவுண்ட்ல 58 ஆவரேஜும் இருக்கு. ரெண்டுத்துலயுமே செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி அவருடைய பால்ல அதிகபட்சமா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் சுனில் நரேன் அண்ட் வைபவ் அரோரா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. பட் கேகேஆர் டீம்ல இருக்கக்கூடிய நிறைய பவுலர்ஸ்க்கு எதிராக பார்த்தோம்னா மேட்ச் அப்ஸ் அதாவது குறிப்பா ஸ்ட்ரைக் ரேட் நல்லா தான் இருக்கு. குறிப்பா வருண் சக்கரவர்த்தி அண்ட் கேம்ரூன் கிரீன் இந்த 2 பேர்த்துடைய பால்ல பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் 200க்கு மேல இருக்கு. அதில் குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது வருண் சக்கரவர்த்தியோட பால் தான். 56 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 115 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கேகேஆர் டீமுடைய 2 ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராகவும் ஹென்ரிச் கிளாசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே ஹென்ரிச் கிளாசன் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார். நெக்ஸ்ட் நிதிஷ்குமார் ரெட்டி பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா டீசெண்டாக இருக்கு. இந்த கிரவுண்டில் அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கேகேஆர் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ். ஓவராலா பவுலிங் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப் சுமார் தான். பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல பாத்தீங்கன்னா வைபவ் அரோரா அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சலில் அரோரா ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் லோவாக இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல வைபவ் அரோரா அவருடைய முதல் பால்லேயே அவுட் ஆயிருக்காரு சலில் அரோரா. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுடைய நிறைய பேட்டர்ஸை வைபவ் அரோரா அவுட் பண்ணியிருக்காரு. சில பேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக இருக்கு. ஸோ இந்த போட்டியில் கண்டிப்பாக வைபவ் அரோராவை பிக் பண்ணுங்க. குறிப்பா கேகேஆர் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது. அடுத்ததா அன்கித் வர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது சுமாரா தான் இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் பேட் கமின்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது டீசெண்டா இருக்கு. கேகேஆர் டீமுக்கு 7 இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட்ல 16 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்ச் அப் சுமாரா தான் இருக்கு பேட் கமின்ஸ்க்கு. அடுத்ததா ஹர்ஷ் துபே இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. கேகேஆர் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா பவுலிங் மேட்ச் அப் சுமாரா தான் இருக்கு. இந்த போட்டியில ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் ஹர்ஷ் துபே அவரை நீங்கள் டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக பிக் பண்ணுங்க. ஏன்னா கேகேஆர் டீமில் நிறையா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க. அடுத்ததா பிரஃபுல் ஹின்ஜே இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல தான் ராஜஸ்தான் டீமுக்கு எடுத்திருந்தாரு. அடுத்ததா சகிப் ஹுசைன் இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவரும் பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுவும் அதே போட்டியில ராஜஸ்தான் டீமுக்கு தான் இவரும் எடுத்திருந்தாரு. கடைசியா ஈசன் மலிங்கா
இவர் பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போட்டியில் எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது மஸ்ட் பிக்கா இருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. இவருடைய இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது விட செகண்டா பவுல் பண்ணும்போது கன்சிஸ்டண்டா நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டா பவுல் பண்ணாலும் செகண்டா பவுல் பண்ணாலும் இவரை நீங்க டீம்ல எடுங்க. அடுத்ததா கேகேஆர் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். கேகேஆர் டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 8 மேட்சஸ்ல 2 மேட்ச்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயினால கேன்சல் ஆயிருச்சு. 5 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 8th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு சூப்பர் ஓவர்ல ஜெயிச்சிருந்தாங்க. வரக்கூடிய எல்லா மேட்சும் ஜெயிச்சு மற்ற டீமுடைய வெற்றி தோல்வியை பொறுத்து தான் இவங்க அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது டிசைட் ஆகும். நெக்ஸ்ட் கேகேஆர் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். டிம் செஃபெட், அஜிங்கியா ரகனே, அங்குஷ் ரகுவன்ஷி, கேமரூன் கிரீன், ரோமன் பாவல், ரின்கு சிங், ராமன்தீப் சிங், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, நவ்தீப் சைனி, வைபவ் அரோரா அண்ட் கார்த்திக் தியாகி. இதில் பார்த்தோம்னா இந்த போட்டியில் ஒருவேளை ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படிங்கும்போது அகைன் நவ்தீப் சைனிக்கு பதிலாக அன்குல் ராய் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எஸ்ஆர்எஸ் டீமில் இருக்கக்கூடிய டாப் 3 பேட்டர்ஸும் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு அவர் இம்பாக்ட் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது டவுட் தான். இன்கேஸ் பவர் பிளே ஓவர்ஸில் கேகேஆர் உடைய பவுலர்ஸ் விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது மிடில் ஆர்டருக்கு அவர் அன்குல் ராய் சூட்டபிளாக இருப்பார். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் வைபவ் அரோரா, கேமரூன் கிரீன், சுனில் நரேன். மிடில் ஓவர்ஸில் சுனில் நரேன், கார்த்திக் தியாகி, வருண் சக்கரவர்த்தி, நவ்தீப் சைனி. டெத் ஓவர்ஸில் வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி அண்ட் நவ்தீப் சைனி. டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா சில போட்டிகளில் வைபவ் அரோராவும் சில போட்டிகளில் கார்த்திக் தியாகியும் 2 ஓவர் பவுல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கேகேஆர் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிம் சேஃபெட், இவருக்கான ரெக்கார்ட்ஸ் அவைலபிளாக இல்லை. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாக பேட் பண்ணும்போது விட சேஸ் பண்ணும்போது ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் அந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய எஸ்ஆர்எஸ் டீமுடைய பவுலர்ஸ்க்கு எதிராக ஃபேஸ் பண்ணதில்லை. பேட் கமின்ஸோடைய 2 பால் மட்டும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அஜிங்கியா ரகனே, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்துல ஸ்டாட்ஸும் சுமாராக தான் இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 70 ரன்ஸ் அடிச்சிருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பேட் கமின்ஸ் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஆங்கிஷ் ரகுவன்ஷி, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 3 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. அதில் 2 மேட்ச்ல 50 அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஈசன் மலிங்கா அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா கேமரூன் கிரீன், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 4 மேட்ச்ல பிளே பண்ணதுல ஒரு மேட்ச்ல 50, இன்னொரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 3 மேட்சஸ்ல பேட் பண்ணதுல 2 50 அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. இந்த சீசன்ல ரிவர்ஸ் பிக்சர்ல பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட் ஆயிட்டாரு. பவுலிங்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் சுமாரா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா த்ரெட் இவருக்கு இல்லை. அடுத்ததா ரோமன் பாவல், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி எக்ஸாக்டா 100 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பேட் பண்ணதுல 27 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரா ஹர்ஷ் தூபே இருக்காரு. அடுத்ததா ரின்கு சிங், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு ஸ்டாட்ஸுமே டீசெண்டா இருக்கு. லாஸ்டா பிளே பண்ண 2 மேட்சுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. குறிப்பா லக்னோ டீமுக்கு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ஹர்ஷ் துபே அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ராமன்தீப் சிங், இவர் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி வெறும் 72 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ரெக்கார்ட் சுமாரா தான் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸும் இவருக்கு சுமாரா தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷ் துபே, பேட் கமின்ஸ் அண்ட் ஈஷன் மலிங்கா இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சுனில் நரேன், பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாரா தான் இருக்கு. பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 29 இன்னிங்ஸ்ல 21 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 14 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. ரெண்டுத்திலுமே பெஸ்டா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஒரு மேட்ச்ல. மேட்சப்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பேட்டிங் மேட்சப் சுமாரா தான் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீமுடைய டாப் 3 பேட்டர்ஸும் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. ஸோ இந்த போட்டியில பவர் பிளே ஓவர்ஸ்ல சுனில் நரேன் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
பிளேயர் மேட்சப்ஸில் பேட் கமின்ஸ் அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஈசன் மலிங்கா 2 பால் ஃபேஸ் பண்ணி 2 எதுவும் எடுக்காமல் அவுட் ஆயிருக்காரு சுனில் நரேன். நெக்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி எஸ்ஆர்எஸ் டீம் 14 இன்னிங்ஸில் 14 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீம் பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா நவ்தீப் சைனி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீம் இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. அடுத்ததா வைபவ் அரோரா எஸ்ஆர்எஸ் டீம் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்கு. ஆல்ரெடி நம்ம மேட்சப்ஸில் பார்த்துருப்போம். எஸ்ஆர்எஸ் டீமுடைய நிறையா பேட்டர்ஸை இவர் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த போட்டியில் கேகேஆர் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் சுமாராக தான் இருக்கு. கடைசியாக பார்த்தோம்னா கார்த்திக் தியாகி எஸ்ஆர்எஸ் டீம் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் இந்த போட்டியில் எந்த டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீம் அவங்க தான் ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக இருக்காங்க. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். குறிப்பாக ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய வின்னிங் சான்ஸ் இன்னுமே அதிகமாகும். கேகேஆர் டீம் இந்த போட்டியில் வின் பண்ணோம் அப்படின்னா பிச் கண்டிஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும். அதே சமயம் கேகேஆர் டீமுடைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ரீசெண்ட் டைமில் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. இருந்தாலும் இந்த போட்டியில் பார்த்தோம்னா ஆங்கிஷ் ரகுவன்ஷி ஆகட்டும், கேமரூன் கிரீன் இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எஸ் டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கும்போது ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அவுட்கம் பார்த்தோம்னா ஃபைனலாக எஸ்ஆர்எஸ் டீம் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு அதிகமாக இருக்குது. கீப்பர் செக்ஷனில் ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷன் அண்ட் ஆங்குவிஷ் ரகுவன்ஷி. ஆங்குவிஷ் ரகுவன்ஷி அவருக்கு எஸ்ஆர்எஸ் டீம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ரீசெண்ட் டைமில் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. இந்த போட்டியில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போக மற்ற ஆப்ஷன் டிம் சேஃபேட் அண்ட் சலில் அரோரா இருக்காங்க. டிம் சேஃபேட் இந்த சீசனில் இவரும் அந்தளவுக்கு பெருசாக இம்பாக்ட் ஏற்படுத்தலை. இவருக்கான ஸ்டாட்ஸ் சேஸ் பண்ணும்போது ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. ஒருவேளை பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது கேகேஆர் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போதும் இவரை நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக பிக் பண்ணலாம். பர்சன்டேஜ் செலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. சலில் அரோரா அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக நம்ம ப்ரிஃபர் பண்ண முடியாது. நான் ரொம்ப லோவாக களமிறங்குறாரு. இன்கேஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி கொலாப்ஸ் ஆவாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணால் மட்டும் நீங்கள் இவரை பிக் பண்ணுங்கள். அப்படி இவரை பிக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த டீமில் கண்டிப்பாக கேகேஆர் டீமுடைய பவர் பிளே பவுலர்ஸ் இருக்கணும். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா ட்ரேவிஸ் ஹெட் மட்டும் இப்போதைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேட்சப்ஸில் பெருசாக த்ரெட் இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் சேஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் மும்பை டீமுக்கு. மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, அஜிங்கியா ரஹானே அண்ட் ரின்கு சிங் இருக்காங்க. அபிஷேக் சர்மா இந்த சீசனில் சூப்பர்பான ஃபார்மில் இருக்கார். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், அதுக்கப்புறம் வைபவ் அரோரா அவருக்கு எதிராக ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதால ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. பட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது கண்டிப்பாக டீமில் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசனில் ஐபிஎல் டீம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸில் புவராக பர்ஃபார்ம் பண்ண டீம் எது அப்படின்னு பார்க்கும்போது அது கேகேஆர் டீம் தான். பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக இருந்திருக்கு. 8 மேட்சஸ் ப்ளே பண்ணி வெறும் 7 விக்கெட்ஸ் மட்டும்தான் பவர் பிளே ஓவர்ஸில் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எஸ்ஆர்எஸ் டீமுடைய ஓப்பனர்ஸை ஒருத்தர் எடுக்காமல் போகிறது பெரிய ரிஸ்க் தான். இருந்தாலும் ஜிஎல் டீம்ஸ் நம்ம எடுக்கும்போது ஒரு சில டீம்ஸில் மட்டும் நீங்கள் இவரை பிக் பண்ணாமல் போகலாம். அந்த டீமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைபவ் அரோரா இருக்கணும். அப்போ தான் மேட்சப்ஸ் அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்ரவுண்டர்ஸில் சுனில் நரேன் அண்ட் கேமரூன் கிரீன் இந்த 2 பேருமே பெஸ்ட் பிக்காக இருக்காங்க. சுனில் நரேன் கண்டிப்பாக டீமில் இருக்கணும். டே மேட்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எஸ் டீமோட டாப் 3 பேட்டர்ஸும் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. கேமரூன் கிரீன் இவருக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ஹெட் டு ஹெட் ஆகட்டும், வென்யூ ரெக்கார்ட் ஆகட்டும். இந்த சீசனில் ஒரு சில போட்டிகளை மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. பவுலிங்கில் சில போட்டிகளில் பார்த்தோன்னா ஃபுல் 4 ஓவர்ஸ்லாம் போடுறது கிடையாது. இருந்தாலும் ரெண்டுத்துலேருந்தும் கான்ட்ரிபியூஷன் வரதால இவர் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இது போக பெஸ்ட் ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார். எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ் துபே. இவரை நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக பிக் பண்ணுங்கள். ஏன்னா கேகேஆர் டீமில் நிறையா ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது டே கேமில் இவர் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் பேட்டிங் செக்ஷனில் பார்த்தோம்னா கேகேஆர் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரோமன் பாவலை ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக சூஸ் பண்ணுங்கள் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில். அதே சமயம் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரின்கு சிங்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரின்கு சிங்கோடைய ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது விட செகண்டாக பேட் பண்ணும்போது தான் நிறையா மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
பவுலர்ஸில் பார்த்தோம்னா இப்போதைக்கு ஈஷான் மலிங்கா அண்ட் வைபவ் அரோரா சூஸ் பண்ணியிருக்கோம். 2 பேருக்குமே ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மேட்சப்ஸ் வைபவ் அரோராவுக்கு நல்லா இருக்குது. இது போக மற்ற ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட் கமின்ஸ், வருண் சக்கரவர்த்தி அண்ட் கார்த்திக் தியாகி இருக்காங்க. பேட் கமின்ஸ் விக்கெட் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற சமயத்தில் சூப்பராக இவர் வந்து பவுல் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரியான சமயத்தில் இவர் பெஸ்ட்டாக இருப்பார். வருண் சக்கரவர்த்தி ஸ்லோவிஷ் விக்கெட் அப்படிங்கும்போது இவரை நம்ம பிக் பண்ணலாம். கார்த்திக் தியாகி கேகேஆர் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக சூஸ் பண்ணுங்கள். பட் இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஈஷான் மலிங்காவாகட்டும் வருண் வைபவ் அரோராவாகட்டும் 2 பேருமே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்காங்க. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல ஹென்ரிச் கிளாசன், கேமரூன் கிரீன், ட்ரேவிஸ் ஹெட் அண்ட் இஷான் கிஷன் இருக்காங்க. இந்த மேட்ச்ல எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் ஹென்ரிச் கிளாசனை நீங்கள் அதிகம் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். மற்றபடி கேமரூன் கிரீன், ட்ரேவிஸ் ஹெட் அண்ட் இஷான் கிஷன் 2 இன்னிங்ஸ்க்குமே பெஸ்ட்டாக இருப்பாங்க. பட் அந்த பிச் கண்டிஷன் கேப்டன்ஸ் யாராவது செகண்டாக பேட் பண்ணையில் பிச் கண்டிஷன் ஸ்லோ ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். அப்படி இருக்கையில் செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீமில் இருக்கிற பேட்டர்ஸை கேப்டனாக பிக் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். விக்கெட் ஸ்லோ டவுன் ஆகும்போது பேட்டிங்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை பிச் ரிப்போர்ட்லேயோ இல்லைனா கேப்டன் டாஸ் அப்போ மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆகும்போது விக்கெட் செட்டில் ஆகும், அதாவது பிச் கண்டிஷன் செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீமில் இருக்கிற பேட்டர்ஸை கேப்டனாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரியான சமயத்தில் பிச் கண்டிஷன் பேட்டிங்க்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸ்க்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.